பாருங்க அர்ச்சனாவை உதாரணத்துக்கு எந்த ஒரு யாழ்ப்பாணத்தில் உள்ள எந்த ஒரு பெரிய ஊடகமும் அர்ச்சனாவை வந்து பேட்டி எடுக்கவோ இல்லாட்டி அவரை பெருசா வெளியில காட்டவோ அவற்றை செய்தியை வெளிப்படுத்தவோ இல்லை. காரணம் என்ன சொன்னா அவங்க உறுதியா இருக்காங்க, இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ புது விளக்குமாறு கூட்டம் அவ்வளவுதான். இன்னொரு கொஞ்ச காலத்துல இவரை பற்றி தெரிய வரும். அது வரைக்கும் இதா இருக்காங்க. கொஞ்சம் யூடியூப்காரதான் கொஞ்சம் டாடி கொண்டு மற்றது ஒன்று ரெண்டு காலம். ஆனா எல்லாருமே அவதானிச்சு கொண்டிருக்காங்கல்ல, இவர்கிட்ட ஒன்று மில்லியன்றது மட்டும் தெரியும். அரசியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் இல்ல. இப்போ என்ன இன்னொரு 6 மாசம் பொறுத்து தான் பார்க்கணும், தானா வெளியே வருவார், அவ்வளவுதான். ஆனால் நம்பிக்கை துறவும் ஒரு பொல்லாசாமா. அர்ச்சனோட விஷயத்துல எல்லாருமே விளையும் கொண்டிருக்கேன். நம்மள அதிகம் குழப்பெல்லாம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்வண்ணா உங்களோட பதில எஸ்பி நிக்கிறீங்களா போட்டீங்க? ஆமாண்ணா சொல்லுங்க. அந்த அண்ணா கேட்கிற கேள்விக்கிறீங்களா பதில கொடுத்துருங்க. புதிய எல்லாரும் அப்படித்தான் நம்பிக்கையில நிக்கணும். பாப்போம் அண்ணா, அந்த ஃபியூச்சர்ல பாப்போம். நன்றி. நாங்க உங்களோட இருப்போம். நாங்க உங்களோட நல்ல நீங்க என்ன நல்ல விஷயம் செய்தாலும் நாங்கள் கட்சியெல்லாம் தாண்டி, நான் எந்த கட்சிக்கும் அதனால இல்லை. நான் யாழ்ப்பாணத்துல தீவிரத்தை சேர்ந்தால் வீரனைய சேர்ந்தால் நான் பாரிஸுக்கு வந்து 30 வருஷமாகுது. நான் திருமணம் செய்ததெல்லாம் வெளிநாட்டு பிள்ளை தான். எனக்கு குழந்தைகள் எல்லாம் இங்க பிறந்திக்கணும். ஆனா இலங்கையில எனக்கு தொடர்பு இருக்கு. போய் வரேன், கொள்றேன், நாளைக்கு என்றதை உதவி செய்கிறேன். ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் நான் இந்த மண்ணில் பிறந்ததால இந்த மண் சம்பந்தமான காதல் எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். அதால அவதான் நினைச்சு கொண்டிருக்கேன். ஆனா இப்ப நாங்கள் அங்க போய் இந்த அரசியல் செய்யப்படுறது கோச்சு கொள்ளாதீங்க, தப்பா இருந்தா மன்னிச்சு சொல்லுங்க சொல்லுங்க. உங்களோட மகள் யாராவது அந்த இந்தியாவில திருமணம் செய்து அப்படி இருக்கா? இல்ல எனக்கு வந்து என் மூத்த பிள்ளைக்கு வந்து 11 வயசு, 2வது பிள்ளைக்கு 7 வயசு. எங்கயோ நோர்வே எங்கயோ அந்த இந்தியால நல்ல நல்ல தமிழ் கலைக்கிறான் அந்த புள்ள. நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. இல்ல நான் வந்து நான் ஒரு மரோக்கன் பிள்ளைய கல்யாணம் செய்தேன். சின்ன பிள்ளைகள் 2 பேரும் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பிரெஞ்சு கேட்பேன். வாணண்ணா நாங்கள் சரியா நொந்து போனோம். வாணண்ணா நீங்கள் தான் இதுல டிசைட் பண்ணணும். நீங்க மக்களாகிய எல்லாருமா சேர்ந்துதான் இதுல டிசைட் பண்ணணும். பயங்கரமா நொந்து போனோம், பயங்கரமா. நிச்சயமா நான் ஆரம்பத்துல இருந்து உங்களை அவதானிச்சு கொண்டு வரேன். நான் மேல வந்து குழப்பையில கதைக்கல தவிர அவதானிச்சு கொண்டு வரேன் நான் ஆரம்பத்துல இருந்து. இதுல என்னன்னு சொன்னா, இதுல முதல் வந்து மைந்தண்ண ஆதரிக்க வழிகிட்ட மக்கள் வந்தது. இனி மக்கள முடிவுல மைந்தண்ண நிற்பார். உதாரணத்துக்கு எங்கட தேசிய விடுதலை போராட்டம் கூட எல்லாத்தையும் தாண்டி தலையெடுக்கக்கூடிய மாதிரி வந்தது காரணம் வந்து இலக்கியத்தை கையில் எடுத்தது. அதே மாதிரி மைந்தண்ணா வந்து அவர்கிட்ட பாடல்கள் மூலமா டக்கண்டு அங்க உள்ள ஆக்களை கவர்ந்தார். அந்த இளம் மட்டும்தான் இவருக்கு வாக்களிச்சு. அது பெரிய ஒரு உதவி. அது வந்து நாங்க நினைக்கிற மாதிரி கணக்கு போடலாம். மைந்தண்ணா வந்து 50% உதவி செய்தார், 100% உதவி செய்தார். விஷயம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டுபடுத்தினது. அந்த பாட்டு என்ன அது செல்லப்பா ஐயா படிச்ச காரணமும் பெரிய ஒரு காரணம் இல்ல. மற்ற அந்த சாவச்சேரி பிரச்சனையை வெளியே கொண்டு வந்த கையோடையே பொலிட்டிக்கு வரமும் இல்ல, கையோடைய வந்து இவருக்கு ஒரு பாட்டி, இவர் ஒரு பெரிய மெசனா உருவாக்கி விட்டது. அதுதான் அதை மறந்துட்டார். அதுதான் அங்க பெரிய பிரச்சனையே. எங்கட இனத்தின் சாவக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா வேற என்னத்தை சொல்றது, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க நன்றி என்ன பாடம் உண்மையில நான் தனிப்பட்ட இதுல அதிகம் தான் நீங்க வெளிப்படையா உள்ள மட்டும் பேசினா சொல்றேன்னா, எனக்கு என்ன போதில தனிப்பட்ட இதுல முதலா ஒரு இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறேன். தப்பு செய்தி சொல்லணும். அப்ப எனக்கு அந்த 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 குற்ற உணர்ச்சியோட தொடர்ந்து நான் அவரோட பயணிக்கிறதுக்கு எனக்கு நீங்க அவரோட சேர்ந்து பயணிக்க அவசியமே இல்லை. ஆனா உங்கள உலகம் அறையும். அதான் முக்கியமான விஷயம். நீங்கள் மன்னம் தளராய்வோ உங்களோட சேவையில் தொடரட்டும். அது அரசியல்ல இருக்கட்டும், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது சேவையில் தொடரட்டும். நாங்கள் இவங்க அழிஞ்சாலும் நாங்கள் தருவோம் உங்கள்ட்ட திருப்பி உதவி செய்வோம். இதாக செய்வோம். மக்கள் இருக்கிற முடிவானா. பட் நான் இதுல நான் உடைஞ்சு போனேன்னா அதுக்கத்தான் நான் திசை மாத்தி வேற இதுக்க போறதுக்கு இருக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு நம்பிக்கையோட உள்ள பயணிக்கலன்னா முதல்ல என்ன நம்பி ஒரு
கட்டத்தில் இறங்கிய மக்களை ஏமாத்தி போட்டனோ அல்லது நானும் சில இடங்கள் அவமானப்பட்டு போய் நிக்கிறேன்னு வந்து ஏனென்றால் அவை கேட்கிற கேள்விகளுக்கு பாய் சொல்ல முடியாம இருக்கு. என்னுடைய குடும்பம் முழுக்க இளைஞர்கள் தான் இருக்குது. நான் வருஷத்துக்கு ஒருக்கா இந்த பிள்ளைகளோட போய் வாடுறேன். அங்க இந்த சிநேதங்கள்ல இருந்து எல்லாரோட நான் அடிக்கடி பேசும் கதை கேட்கல எல்லாம் வந்து சொல்லுவோம். இந்த வெண்ணிமந்தனுடைய இலக்கிய விஷயம், இந்த பாட்டு தான் பெரிய விஷயம். விடுதலை புலிகள் வந்து திருப்பி வரையக்குள்ள இலக்கிய மூலமா தான் வெளியில வந்து அதுதான் நிறைய வந்து அதாவது அது மனதில் அது வேற தாக்கம். அது வெளியில சொல்ல முடியாத அளவுல அது வந்து இவரில் ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு வந்தது அந்த பாட்டு தான். இவரை ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்த்துறீங்கள், கனவும் அப்படி பார்த்தது. அதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் அது இந்த பரமதி உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா எல்லாருக்கும் விளங்கும் மக்களுக்கு. நான் வெளியில கதைக்கிற அளவுல 100% மக்கள் வந்து இது சம்பந்தம் நான் ஒரு 100 பேரோட பேசி பண்ணுவாங்க. ஆனால் என்ன சுத்தி உள்ள வட்டம் எல்லாம் இதைத்தான் சொல்லும். வணக்கம் வாணன். வணக்கம். உங்களோட கேள்வி எல்லாருக்கும் இருக்குத்தான், மக்களுக்கும் இருக்குத்தான். ஆனா சில இதுகள் வந்து காலம்தான் பதில் சொல்லும். அது காலத்துக்கு ஏற்ற நேரத்துக்கு அந்த ஆயுதங்கள் எடுக்க வேண்டி அது மைந்தன் தன்னால முடியாட்டி கூட அது தானாக எடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். வந்து பதில்களை சொல்லும் உங்களுக்கு, அவசரப்பட வேண்டாம். எல்லாமே கொஞ்சம் அந்த காலத்துல சொன்ன மாதிரி தமிழனை கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி ஆமா. இப்ப நாங்க கொண்டு போற இந்த சேவை திட்டம் வந்து பதில்களை சொல்லுவோம். அதுக்கு பிறகு அது திட்டங்கள் சில முடிவுகள் நாங்கள் எதிர்பார்க்காமலே எடுக்க வேண்டி வரும். அது என்ற வரைக்கும் புறத்திலிருந்து பார்க்கணும், எல்லாத்தையும் இப்ப போட்டு குழப்பக்கூடாது. என்ற வரைக்கும் வந்து நாங்கள் அடிமட்டப்பத்திலே தான் போகணும். ஆமா, முதல் வந்து மக்களுக்கான சேவை திட்டம் நடக்கட்டும், அதை பார்ப்போம். அது எந்த அளவுக்கு எங்களுக்கு அதை நாங்கள் கொண்டு போறதுக்கான சாத்திய கூறுகளை தான் பார்க்கணும். கலக்கக்கூடாது. இப்ப என்ன பற்றி சின்ன ஒரு அறிமுகத்தை தந்துட்டே சொல்றோம். நான் அடிக்கிறேன். இல்ல விளங்குது, அதுக்காண்டி தான் ஓடி வந்துறான். என்னன்னு சொன்னா என்னுடைய பெயர் வந்து இயல்வாணன். ஆனா வாணன் பேர்லாம் நான் பாடுறேன் உங்கள்கிட்ட. இந்த பேர் இயல்வாணன். புலம்பெயர் நாட்டுல இன்று வரைக்கும் இன்றைய கொட்டை யாரும் உடைக்கல. பரிசு நீங்க எங்க அடிச்சு கேட்டாலும் தெரியும். என்ன காரணம்னு சொன்னா சுட்டுவிரல் சொல்லி டெய்லி தமிழ் பத்திரிகையா புலம்பெயர் நாட்டுல நான் நடத்தினேன். 6 வருஷம் டெய்லி பேப்பர் வந்தது. எத்தனை பேர்? சுட்டுவிரல் அதுல ஆசிரியர் நான் திருமணம் செய்தது ஒரு மரோக்கன் பிள்ளையா. அதுக்கான காரணம் வந்து ஒரு வகையில எங்க நாட்டுல உள்ள சில பிரச்சனைகளுக்காண்டி. என்னென்றால் இந்த சாதி சமயம் அதற்கு எதிராக பேசும் தான் அது மாதிரி நடக்கணும். நாங்க எங்க நாட்டுல ஒரு பிள்ளைய கல்யாணம் செய்தோம் சொன்னா ஒரு 5 தலைமுறை தாண்டியும் அவர் என்ன சாதி இவர் என்ன சாதின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதே வெளிநாட்டு பிள்ளைன்னு சொன்னா வெள்ளைக்காரி, அது இந்த நாட்டுக்காரியா தான். அப்ப நான் அது மாதிரி வாழணும். மற்றதுனா தாலிக்கு பொட்டுக்கு பூவுக்கு அதுக்கெல்லாம் எதிராக பேசுறாள், பெண்ணடிமை அழைக்கலாம். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைன்றது. அதனால வெளிநாட்டுக்காரியை கல்யாணம் செய்ய வந்து. ஆனா சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள் தமிழ் படிக்குது. தமிழ்ல எனக்கு 100% ஈடுபாடு இருக்கு. தமிழ் உணர்வு இருக்கு. அதனால நான் அவதானித்து கொண்டிருக்கேன். நான் இப்ப இந்த வெண்ணிவேந்தன் இந்த முடிவு எனக்கு 52 வயசு வெண்ணிவேந்தன். நான் சின்ன இல்ல. ஆனா இந்த கூட இந்த முடிவு கொஞ்சம் பரிசீலிக்க சொல்றதுக்காண்டிதான் உங்களோட வந்துறான். இப்ப கதைக்குதானே ஐயா சொல்றோம். எல்லாத்தையும் கலக்க வேண்டாம். இப்போ ஒரு திட்டம் தொடங்கி இருக்கு. எடுத்த உடனே இப்ப நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் இப்பதான் என்னோட இழந்து தண்டி போட்டு இருக்கிறோம். அதுக்கு காலம் தேவை. அதுக்குதான் சொல்ல வரேன். கொஞ்சம் காலம் தேவைப்படும். காலம் சில தீர்மானிக்கும், தானா தீர்மானம் எடுக்க வைக்க. நீங்க சொல்ற இந்த விஷயத்தை நீங்கள் மனதுக்கு வச்சு கொண்டு செய்யுங்க. ஆனால் வெளிப்படையா சொல்றாங்க. நாங்க எந்த கட்சியை ஆதரிக்க மாட்டோம், எதையும் செய்ய மாட்டோம் சொல்லிங்க சொன்னால் நாளையில கொஞ்சம் தாக்கத்தை உண்டாச்சு. நான் வெறுத்து போயிடும். அது நீங்க உங்களுக்குள்ள வச்சு கொண்டு செய்ய வேண்டிய செய்யலாம் யோசிக்கிறேன். அவ்வளவுதான் சொல்றேன் ஐயா. அது சிலது இப்ப இந்த திட்டம் வந்து சும்மா இல்ல. இந்த திட்டம் வந்து போகத்தான் எங்களுக்கான பாதைகளை திறக்கும் ஐயா. யோசிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், இது ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் நிறைய ஆர்கியூமெண்ட கொண்டு வந்தது, நல்ல விவாதங்களை கொண்டு வந்த ஒரு தளம். இப்ப ஐயா உங்களுக்கு கொண்டு சொல்றேன். சொல்லட்டா ஐயா, சொல்லட்டா. நல்ல விஷயம் வந்து செய்யறது வந்து கஷ்டம். கெட்ட விஷயம் வந்து டக்குன்னு செய்திடலாம். பாருங்க, இந்த நல்ல விஷயத்தை செய்ய நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட போறோம். நாங்கள் யாரையுமே திருப்திப்படுத்தலாது, அது கஷ்டம்.
ஆனால் இப்ப என்ன சொல்ல அது செய்ய விட மாட்டாங்க ஐயா. என்ன செய்ய வலிக்கிறேன்னு சொல்ல வலிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த தளம் வந்து கொஞ்சம் அவதானமா பார்த்துக்கணும் சொன்னா அது விளையாட்டு தளம் மாதிரி போய்கொண்டு. இப்ப எனக்கு முன்னுக்கு 2 பேர் வந்து பிரான்ஸ்ல இருந்து, நான் பிரான்ஸ்ல இன்னத்துல இருக்கிறோம். அது அந்த இடம் இந்த இடம் அது இந்த வடிவெல்ல பகுதி மாதிரி எல்லாம் கூட அந்த ஸ்தலத்தை வந்து வேற மாதிரி துஷ்பிரயோகம் செய்யாம அதே தண்ணியோட கொண்டு போகும் அது கணிப்பன்னு சொல்ல வந்தேன். அதனால நான் நெடுக உங்களை பார்த்து கொண்டிருக்கேன்னா நான் வர்றேன் இல்லைங்க. சில நேரத்துல சொல்லணும் போல இருந்தா நான் வந்துடுறேன். இல்ல நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு சொன்னா வாங்க மேல வாங்க. சரி, நன்றி நன்றி நன்றி. நான் வேற ஒன்று அடிக்கடி வருவேன். நன்றி அண்ணா. நன்றி நேரத்தை அந்த குற்றச்சாட்டுகளையும் கொஞ்சம் கருத்தில் எடுப்போம், தளத்தை வடிவாக கொண்டு போவோம். ஓமண்ணா அது நாங்களே கவனிக்கலையா? நான் அண்ணா பார்த்து கவனிச்சிருக்கிறார் வேற. நன்றி நன்றி. என்னுடைய பெயர் இயல்வானன். என்னுடைய பத்திரிகை பேர் சுட்டு விரல். நீங்க அது சம்பந்தமா விசாரிச்சு பார்க்கலாம். சுட்டு விரல் இயல்பானவங்க சொன்னா தெரியும். சுட்டு விரல் வந்து டெய்லி வந்த பேப்பர். இந்த பேப்பரை வெளிநாட்டுல புலம்பெயர் நாட்டுல யாருமே டெய்லி பேப்பர் செய்யல. இப்ப செய்றீங்களா? இப்ப நான் வந்து யூடியூப் தளத்துல செய்து நான் ஸ்ரீலங்கால இப்ப 4 மாசமா நிப்பாட்டிக்கிறேன். இந்த அர்ஜுனா விஜய கதையை கூடானதுக்காண்டி பாக்கலாம். நீங்க நான் இப்ப 4 மாசமா அந்த இது இல்ல. ஆனா வெப்சைட் இருக்குது. எந்த இடத்துலயுமே நான் மல்லி குழந்தை சொன்னா அர்ச்சனா ஆதரிக்கவங்களே இருக்கவங்க இல்ல. மெட்டாக்கள் மாதிரி நம்ம காசு தர கொண்டு யூடியூப் செய்து இதுக்குள்ள நிறைய ரிவ்யூஸ் எடுத்து அது அப்படி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு தவறான விஷயத்தை கொண்டு போகலான்றதுல நான் உறுதியா இருக்கிறேன். நிச்சயமா நீங்க சுட்டு விரல் நியூஸ் அடிச்சு பாருங்க. யூடியூப்ல சரி, வெப்சைட்ல சரி, இப்பயும் பார்க்கலாம் நினைக்கிறேன். ஆனா நிறுத்தி வச்சுக்கேன், திருப்பி தொடங்குவேன். அர்ஜுனாவால வளர்ந்துறாங்க மெட்டது அப்படின்ட்டு இருக்க கூட மெட்ட யூடியூப் காரண மாதிரி இன்றைக்கு 2 லட்சம் வியூஸ் எடுத்து காசு வச்சு கொண்டுருக்காங்க. இன்னொருத்தர் காசு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சுட்டு பேரையே நான் தான் உருவாக்கினேன். எனக்கிட்ட ஒரு இடம் இருக்கு. ஒரு காலத்துல நாங்கள் எல்லாரும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நான் ஒரு சிறந்த ஒரு ஊடகங்களை சந்திச்சத மாட்டேன் மகிழ்ச்சியான. இல்ல எனக்கு என்னன்னா நான் வெளிப்படையா சொல்றேன்னா, நான் எதிர்பார்த்து எனக்கு என்னன்னா நான் உங்களை ஒரு சரி ஒரு ஆழமா நேசம் வச்ச பிறகுதான் நான் இந்த கலை பண்பாடு சார்ந்து நான் இயங்க ஈடுபடுறது கூட. பட் ஆனா எனக்கு எல்லாம் கன பேர் சொல்லி நான் தனிநபருக்கு துதி பாடக்கூடாது. பட் நான் அதுக்கு மீறி முதலாளிவருக்கு வந்துட்ட உடனே நான் எனக்கு துரோகி ஒன்று எனக்கு அடிச்சோட எனக்கு அதோட சரியா உடங்கி போனேன். ஆனா வெளியில காட்டி கொள்ளல. அதுக்கு நான் அப்பயே சொல்லிட்டேன், நான் உடைஞ்ச ஒட்ட மாட்டேன். எப்ப எனக்கு அது நான் கடைசி நான் ஒட்டுற இல்லை. எனக்கு விட்டுட்டேன்டா நான் திருப்பி ஒட்ட மாட்டேன். அது என்ன உடனே பாக்கெட்டுக்கு ஒரு சிரிப்புற காய்க்காலம் அவ்வளவு அதோட போயிடுவேன். வன்னி மைந்தனும் இயல்பானனும் எங்களுக்கான உறவு உடைஞ்சு ஒட்டுவது வேற பிரச்சனை. நான் வன்னி மைந்தன் நாட்டுக்கு தெரியாதான். நீங்க ஒரு பிள்ளையானால முன்னுக்கு புரியாம காட்டிட்டோம். ஆனா நீங்க நாட்டுக்கு தெரியாதால் அதால நீங்க மனமுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க. நீங்களும் உங்களோட தளத்துல உள்ள ஒவ்வொருத்தர பேர் சொல்லி கொண்டிருக்கிற கனாக்களை இதுல பாத்துறான். கனாக்கள் வந்தவே போயிட்டு நடந்திருக்காள். அதுல இதை சொல்ல என்ன வண்டி வந்த தளம். இப்ப நீங்கள் வந்து நாட்டுக்கு தேவையாதாக்கள் தனிப்பட்ட ஆக்கள் காழ்ப்புணர்ச்சிகள் கோவதா வந்து அதுல விட்டுட்டு நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் காலம் கொடுங்க. கொஞ்சம் மயந்திரம் சாந்தமாகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க நிச்சயமா நான் கனடா கலைக்கோன்னு இருந்துட்டு வர்றது போறது நான் அந்த மேல இருந்து கலைக்கிடுவாளோ. இப்ப கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வந்து கழிச்சிடேன். நல்ல கருத்துக்கள் இருக்கும்போது வாங்க பயப்பட தேவையில்லை. நல்ல கருத்துக்களுக்கு எப்பவும் வரவேற்பு இருக்குது. அதுதான் நல்ல கருத்துக்கள் தான் எங்களை சரியாக வழி நடத்தும். சரி, இப்ப நான் இப்ப நீங்க என்ன யாருன்னு கூட தெரிஞ்சுட்டு நான் அடிக்கடி வருவேன். தை மாசம் நாங்கள் வெளியில வருவோம். நானும் நிச்சயமா எல்லாம் சொல்றாங்க வந்து நான் ஒளிஞ்சிருக்கிறேன். தை மாதம் நான் வெளியில வருவேன். இப்ப அறுத்தலை முட்டுரும். நானும் வந்து என்னுடைய பொருளாதாரத்தில் இழந்து டெய்லி பேப்பர் சென்ற சாதாரண விஷயம் இல்ல. இதுல இருந்து நிறைய விஷயங்களை செய்தேன். நான் நிறைய விஷயங்கள் கனடிகள் சென்னை இருந்து வர அது முதல் வீரமணியை கூட்டம் கொண்டு வந்த நான் இந்த பத்திரிகையால இங்க வீரமணியா. அதுக்கு பிறகு சுமந்திர பாண்டியனை நான் தான் கொண்டு வந்து பேருந்து அமைப்பட்ட கொடுத்து பேருந்து டிஆர்டி அந்த எங்களை சேர்ந்த எங்களை சுத்தி உள்ள ஊடகங்களே எங்களை
அடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு இவ்வளவு எல்லாம் செய்து ஆனா அதுல வீடு கொடுத்து செய்தான் கடைசி வரைக்கும் ஒரு என்னால இயன்ற வரைக்கும் செய்யலாம். இப்படி ஒரு எதுக்காண்டி சொல்றேன் நான் சொன்ன நான் இன்னும் அந்த பணியில இருந்து வெளியில போவேன், திருப்பி வருவேன். ஜனவரில இருந்து நானும் இலங்கையில இலவசமா இது சொல்லிட்டு வர இந்த பத்திரிகையை கொண்டு வர வலிக்கிறேன். இங்க வர்ற A4 சைஸ்ல ஆனா சேர்ந்து செய்யும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த கொள்கையா உறுதியா இருக்கும். நிச்சயமா இப்ப உன்ன சொல்ல வலிக்க சொன்னா நீங்க எல்லாம் அர்ச்சனாவை ஆதரிக்கிற காலத்துல இருந்து நான் பார்த்து கொண்டு வந்தானே தவிர நான் எந்த விதமான ஆதரவும் தெரிவிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்படி உங்களை வேற நாளை கவலைப்படலாம். மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பும் மாற்றம் தேவையான ஒரு காரணம் தானே ஐயா. அதுக்கான இருந்ததுக்கு அதுக்குள்ள நீங்களும் நாங்களும் நான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காட்டி நான் குழப்பக்கூடாதுல உறுதியா இருக்கேன். சரியா சொன்னீங்க. மைந்தன் இறக்கி விடுங்க, அப்புறம் படுக்க போறோம். நன்றி எல்லாருக்கும் வணக்கம். சந்திப்போம். நாங்களும் முடிப்போமா? டைம் கூட போட்டு செல்வனா நித்ராவோட எல்லாருக்கும் வணக்கம். அடிக்க சந்திப்போம். நல்ல ஒரு ஆளை நீங்க கேட்கல. நன்றி. ஓகே உறவுல நாங்கள் 12 காலேஜில் நாங்கள் உறக்கத்துக்கு போவோம். யூரோப்பிய டைம் 1 மணி ஆச்சு, 1 காலாச்சு. நாளைக்கு வளமை ஒரு 4 மணிக்கு சந்திப்போம். 4 மணிலேருந்து 10 மணி வரை இந்த நிகழ்வு தொடர்ந்து இடம்பெறும். நாளைக்கும் தலைப்பு இதேதான், வித்தியாசமானதை பேசுவாங்க. நாளை கொஞ்சம் வேற மாதிரி முடலா பேசுறதுக்கு இருக்கிறோம். தலைப்பு இதுதான், தலைப்பு மாறா, தலைப்பு இதுதான். காரணம் என்னன்னு சொன்னால் சில விடயங்களுக்காக இந்த தலைப்பு நீடிக்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் அறிந்த பந்தை இப்பொழுது உங்களுக்கே அடித்து விட்டிருக்கிறோம். நீங்கள் நமக்கு விரித்த வலையில் உங்களுக்கு நாங்கள் விரித்து விடுகிறோம். நாங்கள் உடைத்து பேச வேண்டிய நேரம், உடித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துக்கிறது. நீங்கள் எவ்வளவு அகோரம் கொண்டு எங்களை அவதூறு பரப்பினீர்களோ, ஏறிவிட்ட ஏடிகளை எவ்வாறு எட்டி உயர்த்தீர்களோ, எங்களது மக்களை எவ்வாறு அவமானம் செய்தீர்களோ, நாங்கள் அதுபோன்று நாங்கள் செய்யவில்லை. ஆனால் நாங்கள் கடுமையான விமர்சனத்தை நாங்கள் வைப்போம். நீங்கள் யார் என்பதை உரித்து காட்டுதான் நாங்கள் நோக்கம். என்ன தலைப்பு? தலைப்பட இந்திய தலைப்பு வந்து என்னன்னா, நீங்கள் விரும்புவது யாரு, சீமன் அண்ணியா அர்ச்சுனா ராமநாதன்? I am leaving this useless தலைப்பு.